ஆக்டிங் வைஸ் இவங்க தான், ராதிகா அம்மா தான் செம்மையா பண்ணிட்டாங்க. அந்த பவுனு தாயின்ற கேரக்டர் உண்மையிலேயே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இது மனோரமா இருந்தா நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இடத்துல, இல்ல இவங்க அவங்கள விடவே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பேசுற மாதிரி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஊர் சைட்ல இருக்கிற பாட்டியை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து வினிஷ்ன்னு நினைக்கிறேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவங்களோட அந்த ஃபேஸை விட அவங்க வயிறு, அந்த ஸ்ட்ரக்சரு, அது எல்லாமே அவ்வளவு சூப்பரா யதார்த்தமா இருந்துச்சு. அதுவும் ராதிகா அம்மா அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதம், ஒரு சீன்லாம் கை தட்டி ஒரு சீனை ரசிச்சு பார்ப்பாங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு கிழவி அப்படிதான் இருப்பா அந்த பார்க்கும் போது. அதே நேரத்துல அவங்க போல்டா நடந்து வர்றது, பல நேரங்கள் அவங்க படுத்தே கிடப்பாங்க, அது வேற விஷயம். நடமாடி திரியும் போது இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கும். அப்படியே இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் படம், அதுல ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ராதிகா மேம் வந்து. அவங்க தாண்டி படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே, பாலசரவணன், சிங்கம்புலி, அருள்தாஸ், இளவரசு, முனிஷ்காந்தோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க அந்த ரேச்சல் அது ஒரு முக்கியமான சீன். அவங்க அங்க நடக்கிறது, அவங்க உட்கார்றது, காய்கறி வெட்டுறது, அவங்க அம்மாட்ட பேசுறது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த உட்காந்து பேசுற சீன் வரும்ல அவங்க அண்ணிமார்களோட, அதெல்லாம் எனக்கே இல்ல, உண்மையிலேயே அவங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கவங்களை நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அண்ணிமார்களா நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே, அவங்க வந்து கொட்டுக்காலியில் நடிச்சவங்க நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு.